நீங்க ஒரு பேரண்டா இருந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க குழந்தைகளுக்காக நம்ம உயிரே குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு தான் ஒரு பேரண்ட் நெனைக்கிறீங்க. ஆனா எத்தன பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்காக நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? பிகாஸ் நம்ம குழந்தைகளுக்கான சப்போர்ட்டே வந்து நீங்க தாங்க உங்க குழந்தைகளுக்கு. ஸோ அப்போ நீங்க நல்லா சந்தோஷமா, ஆரோக்கியமா ரொம்ப நாள் இருந்தா தான் அவங்களோட லைஃப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும், சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் உங்கள விட வேற யாரும் பெஸ்ட் கம்பெனியன் கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் வந்து நான் குழந்தைகளுக்காக இருக்கிறேன்ட்டு உங்க ஹெல்த்த வந்து பாதிச்சு உங்க குழந்தைகள் பார்க்கறத விட்டுட்டு, நீங்க ஹெல்தியாகி அதனால உங்க குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும்? சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருக்கும். ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணுங்க, சுகரை கம்மி பண்ணுங்க, நிறைய காய்கறிகளை சாப்பிடலாம், நல்லா தூங்குங்க 8 மணி நேரம், அண்ட் எக்ஸசைசஸ் ஒரு அரை மணி நேரம் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா கண்டிப்பா உங்களால நிறைய நாள் நம்மளால உயிரோட இருக்க முடியும், நம்ம குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான் வந்து சிறப்பான நீங்க அவங்களுக்கு தர பரிசா இருக்க முடியும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து இதை பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.